திருவண்ணாமலை மாநகரில் பேரறிஞர் அண்ணா சிலையின் பீடத்தையும் கல்வெட்டையும் உடைத்து சேதப்படுத்தி சிலையை திருடிச் சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் அகற்றப்பட்ட அண்ணா சிலை அருகில் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி, கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ். ராமச்சந்திரன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே. மோகன், மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா ஆகியோர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் முக்கூர் சுப்பிரமணியன், சேவூர் எஸ். ராமச்சந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வனரோஜா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரங்கநாதன், நளினி, மனோகரன், மணிவர்மா மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, பேரறிஞர் அண்ணாவின் சிலையை திருடிய திமுக அமைச்சர் ஏவ வேலுவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். அண்ணா சிலையை திருடிய திருடர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். காவல்துறையே நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. அண்ணா சிலையை திருடியவர்கள் மீது, அண்ணா சிலையை திருடியவர்கள் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. புகார் அளித்தும் கூட திருடியவன் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த 4 பேருக்கும் நான் சொல்லுவது, திருடப்பட்ட குற்றவாளியை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடித்து விட்டோம். தயவு செய்து இன்றைக்கு இரவே நீங்கள் போய் கைது செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதிகாரியிடத்தில் சொன்னால் உடனே சொல்லுவீர்கள், எங்களிடத்தில் ஆதாரம் இல்லை, பிடிக்க முடியவில்லை, ஆதாரம் இல்லை என்று. இவ்வளவு பேரை கூட்டி வைத்து நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லுகிறோம், இந்த சிலையை திருடியவர் ஏவா வேலு என்று சொல்லுகிறோம். கைது செய்யுங்கள், கைது செய்து விட்டு வாருங்கள். யார் தடுக்க போவது?